ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். எல்லாருமே காலையிலையும் நைட்டும் ஒரு தடவை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துங்க. ஏன்னா உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது அதற்கான பலம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே காலையிலையும் நைட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அதை சொல்லுங்கள். நம்ம பையில் இன்றைக்கி செட் 1 செட் 2 2 நம்பர் வச்சுருக்கேன். நான் 1 and 2 உங்களுக்கு நம்பரில் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா இது நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட் கலர்ஸ் கூட வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் இப்போது இருக்கிறவங்க சொல்லுங்கள், ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? அதாவது ஒரு விடை தெரியாமல் குழம்பிட்டு இருக்கீங்களா? எந்த முயற்சி எடுக்கிறீங்க, பட் எதையோ தேடுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹையர் செல்ஃப் சிவன் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்க, அது உனக்கு எப்போ தெரிய வரும்? அந்த கேள்விக்கான விடை என்னவா வேணால் இருக்கலாம். அதுக்கான விடை உனக்கு யோகா மூலியம் மெடிடேஷன் மூலியமாகவும் அதை நீ ரீச் பண்ணுவ. நீ கேட்குற கேள்விக்கு இப்போ தேடிட்டு இருக்கிற அந்த விடைக்கான பதில் உனக்கு அந்த வினாவுக்கான பதில் உனக்கு யோகா மூலியமாக மெடிடேஷன் மூலியமாக தெரியும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்க போல். உங்களுடைய அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட்ற மாதிரி இருக்கீங்க, பட் உங்கள் கவனங்கள்லாம் வேறு ஏதோ ஒரு யோசனையில் இருக்குது. அந்த யோசனைக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா யோகாவும் மெடிடேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கைடட் மெடிடேஷன் நிறையா யூடியூப்ஸில் இருக்குது. அது உங்களுக்கான சொல்யூஷனை காட்டும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கான பதில் அது காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் உங்களுக்கு சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துதிக்கும்படி அவர். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது நல்லா இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக பயங்கரமாக இருக்கும்போது யாரோ ஒரு சிலர்னால நீங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த வேல் எப்போவுமே கெட்ட எனர்ஜி கிட்டேருந்து உங்களை தப்பான ஒரு இதுக்குள்ளே கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறவங்க அந்த இன்டென்ஷன்ஸ் கிட்டேருந்து உங்களை இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோகா மெடிடேஷன் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேல் மாறல் முடியும் அப்படின்னா ஜஸ்ட் லிசனாவது பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இப்போது செட் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, டெடிகேஷன் நம்பர் 2 பார்க்குறவங்க சொல்லுங்கள், பயங்கரமாக பிளானாக போட்டுட்ருக்கீங்க, ஆனால் ஒன்றுமே ஆக்ஷன் இல்லை. அப்படியா? அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதாவது நிறைய உங்ககிட்ட பிளான் இருக்குது. இன்றைக்கி எந்திரிக்கணும், இது இப்போ முடிச்சணும், இந்த டைமுக்குள்ளே முடிச்சணும், இந்த வேலை இது பண்ணணும், ஓகே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இதனால் நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி பிளானிங் உங்ககிட்ட செமையாக இருக்குது. பட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஆக்ஷனே ஒன்றுமே காணும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலை பண்ணுற, ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா டெடிக்கேட்டடாக அதை ஒர்க் பண்ணு, அது ஆக்ஷன் எடுக்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்லுங்கள், இந்த நம்பர் 2 பார்க்குறவங்க ஒழுங்காக தூங்கி எவ்வளோ நாளாச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஏதோ ஒரு கவலைகள் மேபி நம்பர் 1 பார்த்துட்டு நம்பர் 2 நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தூங்கி எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நடக்க முன்னாடி உங்களுக்கான குழப்பங்கள், உங்களுக்கான இதை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நைட்டு தூங்கும்போது இன்றைக்கி நான் பண்ண விஷயங்கள், செயல்கள், என்னுடைய சொற்கள் எல்லாமே நான் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன், உங்களுடைய ஹையர் எனர்ஜிக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற நீங்கள் இந்த குழப்பமான மைண்டுக்கு எதுவுமே உங்களால், அதாவது ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கிறது எல்லாமே தெரியுது, அது பண்ணால் ஜெயிச்சிருவோன்னு தெரியுது, பட் அதை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க, கடவுள்கிட்ட டெடிகேட் பண்ணிடுங்க. உங்களால் எல்லாமே முடியும், பட் அதை என்ன தடுத்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த டெடிகேஷன் இல்லை, நீங்கள் அதை பண்ணணும், ஆக்ஷனில் எடுத்து வர மாட்டேங்கிறீங்க. ஸோ கடவுள் மேலே இதை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், நீங்கள் தான் அதை அடுத்து வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகும்போது உங்ககிட்ட ஒரு டெடிகேஷன் எடுத்துகிட்டு வரீங்கும்போது உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. உங்களுக்கான முருகன் மெசேஜ் கமலபந்தம். வாவ், ஓகேங்க. இது கமலபந்தம் நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும். ஸோ இந்த கமலபந்தத்தை 6 நாளைக்கு 6 முறை முடியும் அப்படின்னா 6 நாளைக்கு கண்டினியூஸாக அந்த கமலபந்தம் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். இந்த அடுத்த ஆக்ஷனுக்குள்ளே இறங்குவீங்க, அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அதை காலையிலையும் நைட்டும் ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பவரே வேறு மாதிரி இருக்கும். தேங்க்யூ.